ஹாய், இன்றைக்கு நிறைய பேர் நான் ஏன் உயிரோடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், பேசாம நான் செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். மெயினாக நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனால் சூசைட் அட்டம், ஒரு கெரியர் ஃபெயிலியர் ஆனால் சூசைட் அட்டம், வீட்டில் அப்பா அம்மா திட்டாங்கன்னா சூசைட் அட்டம், அண்ட் காரணமே இல்லாமல் எந்த ஒரு காரணமே இல்லாமல் ரீசனே இல்லாமல் எனக்கு செத்துணும் போல தோணுது, அதனால நான் சூசைட் அட்டம் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய நாட்கள் முடிந்து போறதுக்குள்ள நீங்களே ஏன் உங்களுடைய நாட்களை முடித்துக் கொள்றீங்க? யோபை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் பாடுகள் இருக்கக்கூடாதோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே யோபோட வாழ்க்கையில இருந்துச்சுங்க. ஆனா யோபு சூசைட் பண்ணிக்கலங்க. தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் எத்தனையோ குகைகளையும் மலைகளையும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். அந்த உபத்திரவமான இக்கட்டான நாட்கள்ல கூட தாவீது சூசைட் பண்ணிக்கலங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்குள்ளாக இருந்தால் தயவு செஞ்சு அதை தூக்கி போடுங்க. இல்லடா நீ சொல்றதெல்லாம் என்னால் ஏத்துக்கிற மாதிரி இல்லை, எனக்கு செத்தணும் போல இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்காக வாழாமல் கர்த்தருக்காக வாழ்ந்து பாருங்க. இல்லைன்னா கர்த்தரோடு உங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க.